அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 12/2/2024 நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் நிஃப்டி இது 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -0.14% வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P வந்து ஆல் டைம் ஹை அடித்து ஒரு ப்ளஸ் வந்து ஒரு 0.5% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இது குறையிற வரைக்கும் மார்க்கெட்டில் எப்போ வேணாலுமே ஃபால் வந்துடலாம். இது வந்து இப்போதைக்கு 4.17 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி இப்போ கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலாக உடச்சி கீழே போகணும். 3.7க்கு கீழே போனால் தான் மார்க்கெட்டில் சஸ்டைனபிள் ஃபர்தர் ரேலி இருக்கும். நான் டெய்லி வீடியோவில் சொல்கிறேன், நீங்களே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 78 ரூபா லெவலுக்கு வந்து மேலே போயிருக்கு. 77.27 வரைக்கும் போயிட்டு திருப்பி ஃபர்தராக கீழே வந்துருச்சு. திருப்பி இப்போ 76 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் தேர்ஸ்டே அன்னைக்கு மேலே போச்சு பார்த்திங்களா, தேர்ஸ்டே அன்னைக்கு இதுதான் மேலே போனது. ஒரு 4% ஏறி இருந்துச்சு. இன்னமும் அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் அதிகமாக இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயந்தான். ஸோ இதுதான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸோட இந்தியன் க்ளோஸு. ஐசிஐசி பேங்க் வந்து ஒரு 2% அப் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 1.5% டவுனு. HDFC பேங்க் அண்ட் விப்ரோ வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2.54% வந்து அப் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஃப்ளாட்டாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1.5% டவுன் ஆயிருந்தாலுமே இங்கே வந்து வெறும் -0.4% தான் டவுன் ஆயிருக்கு. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் இண்டிகேட் பண்ணுது. பட் இன்ஃபோசிஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக டவுன் ஆகிருக்கு. இதை வந்து பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, வேணால் ஒரு சின்ன பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதனால் சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்காது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலுமே யூஎஸோட விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% அதிகமாக இருக்குது. இது ஒரு சின்ன கன்சர்ன் தான். ஏன்னா எப்போவுமே மார்க்கெட் வந்து ட்ராலி ஆகும்போது விக்ஸ் வந்து கம்மியாகணும். விக்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேரிஷ்னஸ் எப்போ வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே என்னையோட நிலமை. இப்போ வந்து நம்ம மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டவ் ஃப்ளாட்டு, S&P ஃப்ளாட்டு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு. ஸோ இது மூணுமே ஃப்ளாட்டாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டுமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் மட்டும் லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே லைட்டாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு நிக்கி இவனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஸோ ஓவராலாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஏறி இருந்துச்சு. இப்போ அதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 842 அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கான க்ளோஸு. இப்போ 965 காட்டுறாருன்னா ஒரு 120 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து கேப் அப் காட்டுது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4லேருந்து 0.5% வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் க்ளோஸிலிருந்து வந்து 0.5% எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட R2 கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்க சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர். ஆனால் இதை வந்து இதோட சிபிஆர் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வைடு சிபிஆர்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருந்த சிபிஆர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை நம்ம மீடியம்னு சொன்னாலுமே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கவர் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.2% வந்து கவர் ஆகுது. 45 பாயிண்ட் கவர் ஆகுது அப்படிங்கும்போது இதையுமே நம்ம ஒயிட் சிபிஆர்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து R1க்கு மேலே வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக 2 ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு R2 ரிவர்சல். ப்ரைஸ் R1க்கு மேலே ஓப்பன் ஆகுது, R2 கிட்ட போச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரேட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப இங்கே கிஃப்ட் நிஃப்டி அளவுக்குலாம் கேப் அப் ஆகலை, R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா R1 ரிவர்சல் ட்ரேடிங்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய ட்ரெண்டிங் டே வரதுக்கு சான்சஸே கிடையாது. சப்போஸ் இந்த 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஆர் வைடு சிபிஆராக இருக்கிறதுனால சிபிஆர் கிட்ட வந்து ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிட்டு திருப்பி சிபிஆரில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் சிபிஆர் சப்போர்ட் ட்ரேடுமே ட்ரை பண்ணலாம். கீழே வந்து புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம், கால் ஆப்ஷனை வாங்கலாம். ப்ரைஸ் வந்து R1 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ட்ரேடு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியில் இருக்கக்கூடிய ட்ரேடு. இது இல்லாமல் 4வதாக ஒரு ட்ரேட் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் டே R1க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி ட்ரெண்டிங் டே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்சிடரிங் த சிபிஆர் இன்றைக்கி ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே தெரியுது. அதனால் நம்ம அதை விட்டுறலாம். இந்த R2 ரிவர்சல், R1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் இந்த 3 ட்ரேடிங் மட்டும் நீங்கள் நிஃப்டியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அதே 0.5% வந்து போடுறீங்க அப்படின்னா இங்கேருந்து
பேங்க் நிஃப்டி பார்த்தீங்களா உங்களுக்கு 0.5% வந்து கேப் அப் ஆனாலுமே உங்களுக்கு R1 கிட்ட தான் வருது. அப்போ R1 ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதான் வந்து வீக்லி சிபிஆர், இன்றைக்கி ஃபார்ம் ஆகக்கூடிய வீக்லி சிபிஆர். அப்போ வீக்லி சிபிஆரும் டெய்லி சிபிஆரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கும்போது ப்ரைஸ் சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ R1 ரிவர்சல் ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் ஹை ப்ராபபிள் ட்ரேட். சப்போஸ் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு R2 ரிவர்சலுமே ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த R2வும் இது வந்து வீக்லியோட R1. ஸோ அதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் ப்ரைஸ் அங்கே போச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா R1 ரிவர்சல், R2 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல், இந்த 3 தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் நிஃப்டி பற்றி பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி வந்து 0.5% ஓப்பன் ஆகுது அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியுமே 0.5% ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் தான் 1-to-1 கோரிலேஷன் இருக்கும். நிஃப்டிக்கும் மிட் கேப் நிஃப்டிக்கும் 1-to-1 கோரிலேஷன் இருக்காது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா 1% கேப் அப் ஆனால் தான் R1 கிட்ட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு 0.5% வந்து ஓப்பன் ஆகுது, 0.5% ஓப்பன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சிபிஆருக்கும் R1க்கும் இடையில தான் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகும்போது மிட் கேப் நிஃப்டியில் 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி மேலே போகுது அப்படின்னா R1லேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் R1 ரிவர்சல் ட்ரேட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியில் நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு, அசெண்டிங் சிபிஆர் மட்டும் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போன சிபிஆருக்கும் இந்த சிபிஆருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ஒரு பேரிஷ்னஸ் தான் வந்து மிட் கேப் நிஃப்டியில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ R1 ரிவர்சல் அப்படிங்கிறது பயங்கரமான ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கும். சப்போஸ் ப்ரைஸ் வந்து R1 கிட்டலாம் போகலை, இங்கேயே கன்சாலிடேட் வருது அப்படின்னா ப்ரைஸ் வந்து சிபிஆரை தாண்டி கீழே வரும்போது இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி கீழே வரும்போது நீங்கள் வந்து ஒரு சிபிஆர், ஏன்னா நேரோ சிபிஆர் தான் இது. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஒயிட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கனால ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சிபிஆரை வந்து உடைக்கும் போது ஃபார்ம் ஆகிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து சடனாக உடைக்கக்கூடாது. கொஞ்சம் கன்சாலிடேட்டாக வந்து உடைக்கும் போது கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து S1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மிட் கேப் நிஃப்டியில் எனக்கு 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒன்று வந்து R1 ரிவர்சல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் பிரேக் அவுட். ஸோ R1 ரிவர்சல்னால் நீங்கள் டார்கெட்டை சிபிஆர் வரைக்கும் வச்சுக்கலாம். சிபிஆர் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் வந்து S1 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் இருக்க ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து நிஃப்டியில் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கே ட்ரையாங்கிள் பேட்டர்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக கீழே மூவ் ஆகாமல் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சால்டேஷன் தான். ஸோ இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் மேலே போகலாமா கீழே போகலாமா அப்படிங்கிறத டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் வந்து மேலே வந்து ப்ரைஸ் 22,000 தாண்டும் போது தான் ஓகே இது புல்லிஷ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா இங்கே நிறையா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த கன்சால்டேஷன் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, ஒரு 630 ஒரு 650 வந்து ப்ரைஸ் வந்து கீழே தாண்டணும். அப்படி தாண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு நடுவில் ப்ரைஸ் வந்து 650க்கு மேலே இருக்குது, 22,000 கீழே இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் ஒரு கன்சால்டேஷன் தான் எதிர்பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த RBI ஈவெண்ட்டுக்கு அப்புறமா எப்படி வந்து ப்ரைஸ் கீழே போச்சோ அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து பெருசாக கிடையாது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்து விழுகுது அப்படின்னா ஃபால் ஆகுது அப்படின்னா அது வந்து பை அண்ட் டிப்பில் வந்து நல்ல பையிங் வந்துடுது அப்படிங்கிறது இதுதான் இது இண்டிகேட் பண்ணுது. பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த 44,650 கீழே போய் பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா மேலே இங்கே பாருங்கள் 2 ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 46,700க்கு மேலே 725க்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டியுமே கன்சால்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது, பேங்க் நிஃப்டியும் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் கன்சால்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபால்க்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 days வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிறது தான் நல்லது, ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னோடய வியூ.